ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு பவுலில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை காட்டிலும் கொஞ்சம் 1/4 பங்கு மைதா மாவு, சோடா உப்பு, கொஞ்சோண்டு ரவை, நார்மல் உப்பு, பனானா, சீனி எல்லாத்தையுமே மொத்தமாக நான் எடுத்திருக்கேன். நான் தனித்தனியாக சூட் பண்ணலாம், மொத்தமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு மேஷர் வச்சுமே வந்து பிணையக்கூடாது. நம்ம ஒன்லி நம்மளோட கையில் மட்டும்தான் வச்சு அதை நல்லா கட்டிப்படாமல் அதை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக பிணைஞ்சு வச்சு எடுத்துக்கிறணும். அதோட 2 முட்டை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கணும். முட்டையும் சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவு தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கிறணும். கலந்து வச்சுருந்த இந்த மாவு கலவையும் ஒரு 1/2 மணி நேரம் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க சோடா உப்பு, முட்டை எல்லாம் சேர்த்து மிங்கிளாகி நமக்கு வரும். இப்போது அதை வந்து பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேன்லேயும் பண்ணலாம், தோசைக்கல்லையும் பண்ணலாம். தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் கொஞ்சம் இதில் கூடுதலாகவே ஊற்றணும். இதை வந்து மாவை இதில் சோக் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக பரத்தாமல் நார்மல் இந்த உள்ளடங்களாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றணும். அதுக்கு மேலே பட்டர் 2 பீஸ் வைக்கணும். பட்டர், எண்ணெய் இதெல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பனானா பேன்கேக் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அதில் முட்டை சீனிலாம் போட்டிருக்கனால சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அழகாக அதை திருப்பி போட்டாச்சு. நமக்கு தேவையான பேன்கேக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சோண்டு ஹனி வச்சு நம்ம சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றா சுட்டு எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு ஹனியை வந்து லைட்டாக மேலேயும் கீழேயும் இது பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.